மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டோன்னே ஒரு தூக்கம் வருது இல்லைங்களா? எதனால் 3 வேளையும் சாப்பிட்டோன்னே தூக்கம் வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்டுட்டு அப்படிதான் உட்காந்துருப்பாங்க, உட்காந்த வேகத்தில் தூங்கிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷனே ஏன் தூக்கம் வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்பொழுது தன்னால் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் குறிப்பாக சாப்பிட்டுட்டு போனால் தான் தூக்கம் வரும். அந்த மாதிரி ஏன் சாப்பிட்டோன்னே தூக்கம் வருது, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏங்க தூக்கம் வருது? ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஆனால் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம வயிற்று பகுதிக்கு ரத்த ஓட்டம் வேகமாக போக ஆரம்பிக்கும். மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு ட்ரௌசினஸ் வரும். இது கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். இதை தான் நம்ம உண்ட களைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் அப்படிங்கிறதும் நம்ம உடம்புல நடக்குது. சாப்பிட்ட பிறகு நம்ம ரத்தத்தில் செரட்டோனின், மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலையும் நமக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஜென்ரலாக ஏன் ஒரு ட்ரௌசியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம். 3வது காரணம், நமக்கு மத்தியான நேரத்தில் கண்டிப்பாக ஒரு எனர்ஜி ட்ராப் அப்படிங்கிறது இருக்கும். சாப்பிட்ட பிறகு நம்ம ஏன் ஒரு சின்ன நேப் எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறோன்னா, நமக்கு ஒரு 1/2 hour பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நிகழ்வுனாலையும் நமக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது நம்ம நிறைய மாவு பொருள் சாப்பிட்டுட்டோம், நிறைய அரிசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக காய், கொஞ்சமாக நம்ம எதுவும் புரோட்டீன் கூட எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரத்தத்தில் இன்சுலினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் ட்ரிப்டோபான் அப்படிங்கிற அமினோ அமிலமும் அதிகரிக்கும். அதை தொடர்ந்து செரட்டோனின், மெலட்டோனின் அந்த மாதிரி தூக்கத்தை உருவாக்கக்கூடிய, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனுடைய அளவு ரொம்ப அதிகமாகும். இது ரொம்ப அதிகமானாலும் எப்போ பார்த்தாலும் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையும் உருவாக்கும். ஸோ அதிகப்படியான மாவு பொருள் எடுக்கிறதும் நமக்கு சாப்பிட்ட பிறகு தூக்கம் வரத்துக்கான ஒரு காரணம். இப்போது நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றோம். ஒரு பிரியாணி மாதிரி நம்ம சாப்பிட்றோம். நிறைய அசைவ புரதங்களோட கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, நெய் போட்டு அந்த மாதிரி ஒரு டெலிஷியஸ் மீல் ஒன்று நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரத்தத்தில் ட்ரைக்ளிசரைடோடைய அளவு அதிகரிக்கும். குறிப்பாக அந்த பூரி, உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு நமக்கு தூக்கம் வரதுக்கான காரணம், நம்ம ரத்தத்தில் ட்ரைக்ளிசரைடோடைய அளவு அதிகரிக்கும். அதாவது கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கும். அதை தொடர்ந்து தன்னால் தூக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரௌசியாக ஃபீல் பண்ணும், ஒரு மயக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணும். அப்போது ஏன் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற காரணம் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அப்போ எதெல்லாம் குறைக்கணும்? கண்டிப்பாக நிறைய மாவு பொருள் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா, நிறைய அரிசி சாதம் சாப்பிட்றீங்களான்னா அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். அடுத்து நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறீங்க, எண்ணெயில் பொரிச்சது நிறையா உங்களுக்கு பிடிக்கும்னா அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். அப்போ பேலன்ஸ்டான ஒரு டயட் எடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் த மீல் இருக்குல்ல, காலையில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, நைட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஆனால் மதிய லஞ்ச் ஹெவியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களுக்கும் சாப்பிட்டோன்னே தூக்கம் வரும். ஸோ என்ன பண்ணும், பிரித்து அளவாக சாப்பிட்ணும். நிறைய சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிக்கடி தண்ணி குடிக்கிறது உங்களுடைய மைண்ட் அலர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ தண்ணி குடிக்கிறது சிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒன்ஸ் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியாவது குடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி குடிக்கிறதுமே உங்களுடைய அடிக்கடி தூக்கம் வர பழக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே தூக்கம்
தூக்கம் வருதுன்னா கண்டிப்பா நீங்க ரத்த பரிசோதனை பண்ணிக்கணும். உங்க ரத்தத்துல கொழுப்பினுடைய அளவு அதிகமாக இருக்கா, அல்லது ரத்த சர்க்கரையினுடைய அளவுல ஏதாவது வேறுபாடு இருக்கா, இல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான பிரச்சனை உங்க உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால இன்சுலின் தன்னால உடல் கிரகிச்சுக்கக்கூடிய தன்மை வேறுபடுதா, இது எல்லாத்தையுமே நீங்க பரிசோதனையின் மூலமும் தெளிவுபடுத்திக்கணும். இது எல்லாமே பண்ணி பார்த்த பிறகு உங்களுக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வரதை குறைக்கிறதுக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு சின்னதா ஒரு டீ வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம். சோம்பு இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம், லைட்டா எப்பயுமே வறுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து நார்மலா நீங்க வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சமா கருப்பட்டியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வறுத்த சோம்பை வந்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டு அதே 1/2 ஸ்பூன் சோம்பை சாப்பிட்ட பிறகு வாயில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சியூ பண்ணி மென்று முழுங்கிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிருங்க. இதை தொடர்ச்சியா நீங்க பயன்படுத்தும் பொழுது ஒண்ணு உங்க கொழுப்பு சத்து மாவு பொருள் நீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் அதை கரைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி இந்த அதிகப்படியா ஒரு மயக்கத்தை உருவாக்குற தன்மையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். தூக்கமும் வராம இருக்கும். அதே மாதிரி 3 வேளையும் சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மருத்துவர்கள் இன்னைக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சாப்பிட்ட பிறகு நடக்கக்கூடிய ஒரு குறுநடை, போஸ்ட் மீல் வாக், குறைஞ்சபட்சம் ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ட உடனே தூக்கம் வரதை வந்து நம்ம தடுத்துக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பல வேலைகள் வந்து இதனால் கெடுது. இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு முறையை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.